பார்வதியோட அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கலாமோ? இல்லை, நான் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, அவங்க ஆக்சுவலி சொல்லலை. ஓன கிளவி அண்ட் ஊர் கிளவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நேற்று தான் அந்த வீடியோ பார்த்தேன். எங்கிட்ட வந்து காஃபி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வெளியில் அந்த மாதிரி சொன்னாங்க. ஷீ இஸ் நாட் வெல். அவங்க அம்மா நாட் வெல் தட் மார்னிங். லைக் நான் கர்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி போய் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நான் நேற்று தான் பார்த்தேன். செலிப்ரேஷன் ரவுண்ட்லாம் வந்து வன்மம் மேக்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் என்ன யோசிப்பாங்க, காட்டில் என்ன யோசிப்பாங்க, நான் தான் கேப்டன். எல்லாரும் வெளில இருந்து என்னடா பண்றீங்க, இந்த 4 ஃபைனலிஸ்ட் நிம்மதியாக இருக்க விடுங்கடா. நம்மளோட க்ளோஸ்ட் ஒன் நம்மள கூட இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது தான் இட்ஸ் ரியல் ஹர்ட்ல. ஃபினாலேல வந்து சீன் கமருதன் அண்ட் பார்வதி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ரெட் கார்டுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஃபினாலேல பேசுனீங்களா ஏதானு? அது 90 days ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட தி வின்னர் திவ்யா. அப்பத்தான் கூப்பிடலாமா இல்லை எப்படி? எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வேர்ட்ஸ் ஃபார் எல்லாருக்குமே அப்படின்னு தான் ஆயிடுச்சு. லைக் மோர் தென் திவ்யா அப்படின்னு மாதிரி. ஈவன் அப்பத்தான் பிக் பாஸ் கூட அப்பத்தான் தான் கூப்பிடுறாங்க. ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ? ஐ நோ லைக் நீங்கள் இன்னும் ஃபுல்லாக வெளியில் வரல அப்படின்னு தெரியுது. பிகாஸ் ஐ திங்க் கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலே வந்து ஒரு மாதிரி வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ நீங்கள் பெரிய ட்ராவல் வேறு. How are you? I'm good. Like அந்த வீடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அஃப்கோர்ஸ். பட் என்னோட மெமரியில் லைக் அந்த வீட்டில் உள்ள திங்ஸ்லேருந்து எல்லாமே இன்ச் பை இன்ச் எல்லாமே ஞாபகம் இருக்குது. லைக் அது ஒரு லைஃப் டைம் மெமரி தாங்க. அது எப்போவுமே ஒரு ஸ்கூல் காலேஜஸ் மாதிரி ஒரு மெமரி. அது மறக்கவே மறக்காது. அண்ட் கொஞ்சம் அதுலேருந்து வந்த ஒரு விஷயங்கள் அந்த வீடை மிஸ் பண்ணுவோம்ல. அந்த வீட்டில் ஒரு ரொட்டீன் இருந்ததுல, அந்த ரொட்டீன்லேருந்து இந்த ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போல். அது மட்டும் தான் இருக்குது. அதர்வைஸ் ஐ எம் குட். ஐ எம் சூப்பர் குட். எஸ் எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிக்சர் அப்படின்னா நீங்கள் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு தான். இட் ஃபெல்ட் லைக் அ பர்சனல் வின் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய இடத்துல வந்து நாமினேஷன் ஆகிருக்கு, கண்ணு முன்னாடி அவார்டு இருக்கும் ஆனால் வாங்க மாட்டீங்க அப்படின்லாம் நிறைய பார்க்கும்போது அந்த ஒரு ஏக்கம் தெரிஞ்சுது. அது ஃபைனலி நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் தட் அவார்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்மளுக்கு மென்டலியும் சரி, அது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு புஷ் த்ரூ தான். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் ஜஸ்ட் டு ஹோல்ட் தட் அவார்ட்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எனக்கு அவார்ட் பார்த்ததுல லைக் எனக்கு தெரியும் இந்த லைக் இந்த டிசைனில் தான் அது வரப்போகுது. ஐ ஜஸ்ட் லைக் இமேஜின் இந்த டிசைனில் தான் வரும்ல, இந்த டிசைனில் தான் இருக்கும்ல அப்படின்னு. எங்களுக்கு தெரியாது அது வீட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டோன்னா எனக்கு சும்மாவே எனக்கு இங்கே ஐயோ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்து பார்த்தோன்னே ஓ மை காட் அப்படின்றது ரொம்ப அழகாக இருந்தது ட்ராஃபி. அண்ட் நான் எப்படி இருக்கும், ஓ இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்களோ, இதுவரை இந்த சீசன் 9 இல்லை, ஸோ நான் இப்படி தான் வருமோ இப்படி தான் இருக்குமோ அப்படின்லாம் ஒரு தாட் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. லைக் நம்ம நினச்ச மாதிரி ஒன்று இருக்குது. அந்த மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா அம்மா முன்னாடி வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இவ்வளோ நாள் நான் மேபி அவார்ட்ஸ் இந்த 11 years 10 yearsல வாங்கியிருந்தா கூட நான் அது நடித்த கதாபாத்திரத்துக்காக இருக்கும் தவிர, இது நானா இருந்ததுக்காக மக்கள் எனக்கு கொடுத்தது. மக்கள் என்னை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ பிடிச்சி ஒரு அன்பு காட்டி ஒரு ஓட் பண்ணி நான் டிசர்வ் தான் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ண ஒரு மக்களோட சூஸிங்காக இருக்குங்கிறப்போ அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் சொன்னேனே, ஆல்சோ இட் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்கள் வின் பண்ணு நாங்கள் நினச்சோம். லைக் உங்களோட நான் நிறைய பார்த்தேன். நிறைய எனக்கு வீடியோஸாக இருக்கட்டும், எனக்கு சென்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு மாதிரி அவங்களோட வெற்றியாக பார்த்தாங்க அது. அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. வாவ்ல அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு வின் பண்ணியிருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தாங்க. ஆமாம், வீட்டில் இருக்கிற பொண்ணு அந்த ஃபீல் வந்து ப்ராப்ளி ஐ திங்க் பாக்கியலட்சுமி மூலயமா வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் நடித்த ஒர்க்ஸ் மூலயமா வந்திருக்கலாம். அதனாலேயே ஒரு பர்சனல் வின் ஃபீல் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் திவ்யா ஒரு பக்கம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே எல்லாருமே நீங்க வெளில வந்து பாத்தீங்களான்னு தெரியல, கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது லைக் வீட்டில் போன 20 பேரோ 20 பேர்லுமே எல்லாருமே லைக் நம்ம டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எல்லாரும் வந்திருப்போம். அந்த எண்ட் ஆஃப் தி டே அது ஒருத்தருக்கு தான் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது. பட் மேபி ஒரு பணம் எடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை இருந்திருந்தா அவருக்கு போயிருக்கலாம்.
பிகாஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல இங்கே என்ன நடக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓட்ஸ் பொறுத்து தான் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்குமே ஒவ்வொரு எவிக்ஷன் ஆகி ஒருத்தவங்க போகும்போது சில எவிக்ஷன்லாம் ரொம்ப லைக் அன்ஃபேராக இருக்கும். என்ன இவங்க போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த விஷயங்கள்ல வந்து லைக் அப்போ ஓட்ஸ் தான் அப்படிங்கிறது எங்களுக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு மேஜர் ப்ளே பண்ணது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் இருந்தது. பட் அவர் அவர் லைக் அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குங்க. நான் வெளில வந்து தான் நான் பார்த்தேன் ஒவ்வொரு விஷயமே. மேபி அவர் மணி அன்னைக்கு கேஷ்பேக் எடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா மேபி வினோத் நான் வின்னரா இருந்திருக்கலாம். ஐ திங்க் ஸோ. பட் தெரியல, அவர் யாரும் லைக் அவர் பணம் எடுப்பாருன்னு நாங்கள் யாரும் யோசிக்கவே இல்லை. ஆமா வினோத் பணம் எடுப்பார் அப்படின்னா எங்க லிஸ்ட்ல கூட அவர் பேர் கிடையாது. ரொம்ப ஆல் ஆஃப் சடனாக டப்புன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த வின்னிங் மூமெண்ட் அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாக சீசன் 9 நிஜமாலே கேட்குறேன், உங்க தொண்டை பரவாயில்லையா? கத்தி 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 ஒரு மாதிரி உங்களுக்காக நீங்க மட்டும் தான் நிக்கணும். 4 வீக்ஸ் வந்து எனக்கு அந்த வீட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த வீடு என்ன, இது என்ன மாதிரியான இடம், இதுல இந்த ஒவ்வொரு பீப்புளுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், ஒவ்வொருமே ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பீப்புளாக இருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா தான் புரியும். ஒருத்தருக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா ஏன் இவ்வளோ பேசுறேன்னு இருக்கும். ஒருத்தங்க கோவத்துல கத்தி பேசுனா நியாயம், இன்னொருத்தங்க நீ கோவத்துல ஏன் கத்துறேன்னு சொல்றாங்க. ஒருத்தங்க நீ பேசுறதையும் கேட்க மாட்டேன், நீ பேசுற மாதிரி பேசினாதான் என்னால கேட்க முடியும். நீ என்ன வேணாலும் பேசுவேன், நான் உட்காந்து கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை. ஒரு மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருந்தது. அது பிடிச்சவங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது, பிடிக்காதவங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. ஒரு 3-4 வீக்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் ஓகே நான் ஸ்டடி ஆனேன். ஓகே இதுதான் நான் இப்படி தான் நான் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ நீங்க வைல்ட் கார்டு கான்டெஸ்டண்டா உள்ள போனீங்கல்ல, இப்போ வெளியிலேருந்து பார்த்து ஒரு விஷயம் போயிருப்பீங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா சம்திங் இட் இஸ் நாட் ஃபீலிங் ரைட், ஆர் இது நான் வெளில பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? டெஃபினட்டாக நம்ம வெளியில பார்க்குற லைக் எப்படின்னா, இப்போ நீங்க நம்ம எபிசோட்ஸை பார்க்குறோம் சரியா, உள்ள நான் ரியாலிட்டிக்குள்ள இருக்கேன். ரியாலிட்டிக்குள்ள இருக்கிறது வேற, அஸ் லைக் அவுட் ஆஃப் ரியாலிட்டி போய் எபிசோட்ஸில் நீங்கள் இப்போ நீங்கள் எபிசோட்ஸை பார்க்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு 1 ஹவரில் அதை முடிச்சுட்டு நம்ம கடந்து வேற வேலையை பார்க்க போயிடுவோம். பட் ரியாலிட்டியில் அது 24/7 லைக் போயிட்டு அது முடிகிற வரைக்கும், அந்த 106 days வர்ற வரைக்கும் லைக் நான் அதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இங்கே வீக்லி ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் லைக் நம்ம வெளியில பார்த்துட்டு நான் உள்ளே போகிறதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் வெளியிலே பார்த்துட்டு இருக்க ஒப்பீனியன் வேற, ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள அதுக்குள்ளே போகும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட். வாட் இஸ் தட் ஒன் திங் யூ ஃபெல்ட் ஆட் வைல் கோயிங் இன்சைட்? நீங்கள் வெளில ஒன்று பார்த்துட்டு உள்ளே போகும்போது வேற மாதிரி இருந்ததுன்னா எதை சொல்லுவீங்க? எவ்ரிதிங் பீப்புளோட திங்ஸை சொல்ல, நான் எபிசோட்ஸில் பார்த்தது அது எப்போ உள்ள எபிசோட்ஸ்ன்னு தெரியாது. ஸோ நான் உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரியும். ஓகே நம்ம 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் புதுசாக இருந்தாங்க பார்க்கறதுக்கோ, இவங்க இது பண்ணியிருக்காங்களா அது பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ இந்த ஓவரால் நம்ம ரிவ்யூ எடுத்துகிட்டு போவோம்ல, ஓகே இவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளே போயிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் ஆனாங்க, அடுத்த வாரம் ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ வி கான் ப்ரெடிக்ட், நம்ம எதுவுமே எங்கே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஓகே. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபேமிலி ரவுண்ட் வந்து பிளேட் அ மேஜர் ரோல் அப்படின்னு தான் வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க. பிகாஸ் 2 விஷயங்கள், ஃபேமிலி ரவுண்ட் அண்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஃபேமிலி ரவுண்டில் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாலுமே இது இவங்க பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்த்தது வந்து பார்வதியோட அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கலாமோ பார்வதிக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் அது உள்ள இருந்து ஃபீல் பண்ணீங்களா? இன்னும் நான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். எங்க யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம முன்னாடி. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்டு தப்பு பண்ணா கூட நம்ம கூட்டிட்டு போய் தனியா சொல்லுவோம், தவிர நம்ம 4 பேர் முன்னாடி வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். லைக் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி எங்க முன்னாடி அவங்ககிட்ட சொல்லட்டாலும் கண்டிப்பா அவங்க அம்மா கூட்டிட்டு போய் சொல்லியிருப்பாங்கன்னு ஐ ஹோப், நான் நம்பினேன். மேபி நிறைய இடத்துல தனியா உட்காந்து 2 பேர் பேசுறதுக்கான டைம் இருந்துச்சுன்னா 24 hours இருந்தாங்க வீட்டுக்குள்ள. எங்க கூட எல்லாம் இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன், அப்போ அவங்க 2 பேர் எங்கேயாவது இருக்கும் போது டெஃபினட்டா சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்பினேன். அவ்வளவுதான். எனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இல்லை, அவங்க ஆக்சுவலி சொல்லலை, அதுதான். அண்ட் ஆல்சோ தே ஸ்போக் ஆஸ் ஓனக்கிழவி அண்ட் ஊர்கிழவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது உங்களையும் அரோராவையும் ரியாவையும் சேர்த்து அந்த மாதிரி. நான் நேத்து தான் அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு என்கிட்ட இருந்து காஃபி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வெளியில அந்த மாதிரி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நல்ல நல்ல வீடியோலாம் அனுப்ப மாட்டாங்க. இங்க பத்தியா உன்னை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு அப்படிதான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ
ஸோ அப்படி நேத்து நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது வெரி லைக் ஃபீல் லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியா இருந்தது. என்னடா இது like, நான் அந்த மொமெண்டம் நான் வேறையா இருந்தேன். ஷீ இஸ் நாட் வெல், அவங்க அம்மா நாட் வெல் தட் மார்னிங் லைக் நான் கர்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு லைக் சூப்பரா ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்தது. எனக்கு பின்னாடி போய் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நான் நேத்து தான் பார்த்தேன். சரி விட்றாமா பிளான். பட் தேங்க்ஃபுல்லி இப்போ வெளில வந்துட்டீங்க. ப்ராப்ளி வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா இன்னும் அது ஒரு அழுத்தமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு. இல்ல இதுல லைக் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் தான் இருக்குல்ல. நம்ம லைக் எப்படி எடுத்துட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்றதுல தான் இருக்கு. அதனால இருந்தா கூட சில் தான், நல்லா தானே இருக்குவாங்க. ஓகே, அடுத்தது வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட். ஐ திங்க் திஸ் சீசன் ஒன்லி இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்லாம் வந்து வன்மம் மேக்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வெளில இருந்து என்னடா பண்றீங்க, அந்த 4 ஃபைனலிஸ்ட் நிம்மதியா இருக்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான். நான் நிம்மதியா தாங்க இருந்தேன், என்ன யாரும் நோண்டலைங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் எனக்கு அவங்களாம் நான் நினைச்சேன் அந்த கேஷ்பேக்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதுலயே வந்தோன்னா ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா ஐ ஃபீல் லைக் ரொம்ப லோன்லியா இருந்தது, ரொம்ப அலோனா இருந்தது. என்னடா அந்த கிச்சனை எவ்வளவு நேரம் தான் இருக்கு, இன்னும் தூக்கமும் வரும், தூங்குனா நாய் வேற குறைக்கும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்களாம் வந்தது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. வந்ததுமே அவங்கவுங்களுக்கான கேள்விகள் இருந்தது. மேபி அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அவங்கவுங்களுக்கான சில விஷயங்களை கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம், அவங்களுக்கான ஒரு கேள்வியா இருக்கலாம். இந்த வீட்டுல பல தரப்பு மற்ற மக்கள் லைக் பல விஷயங்களை ஷேர் பண்றாங்க. பட் ஆனா நம்மளோட க்ளோஸ்டு ஒன் நம்மள கூட இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது தான் இட்ஸ் ரியல் ஹர்ட்ல. மேபி அதனால அவங்க கேட்கணும்னு தோணி இருக்கலாம். அப்படிதான் நான் பாக்குறேன். லைக் தெரியல, எனக்குலாம் நான் ஜாலியா தாங்க இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வந்ததுல. பட் யூ வர் ஃபைன் பிகாஸ் லைக் அந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல தான் உங்களுக்கும் வாட்டர்மெலனுக்கும் செம்மையா வாக்குவாதம் மேக்ஸா போயிடுச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது வெளில இருந்து பார்க்கும்போதும். எதுக்கு இவருக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரெண்டு பேருக்கு அப்படி நடக்கிறனால நான் ஹவுஸ்மேட்ஸோட மனநிலைமையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தது. செலிப்ரேஷன் ரவுண்ட் ஓகே, இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருந்ததா. சரி ஒன்று அவர் இறங்கி போகிற மாதிரி தெரியல. ஓகே நம்ம ரூட்டை லைக் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இட் வில் மேக் லைக் வேறு மாதிரி, அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபன்னாக ஒன்று அப்படி ஒன்று எடுத்துகிட்டு போய் அதை முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபார் அ க்ளோஷர் அப்படின்றது. ஆமாம், என்ன இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பேசு, நான் ஒன்று பேச, அவர் ஒரு வார்த்தை விடுறாரு, நான் ஒன்று பேச வேண்டியதுக்கு அந்த இடத்துல சண்டே ஆகும்போது அந்த டே ஸ்பாயில் ஆகுது. லைக் எல்லாம் ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் முடிய போகுது, இந்த வீட்ல இன்னும் லைக் கொஞ்ச நாள் தான் இருப்போம். அந்த மொமெண்டம் மிஸ் ஆகுதுங்கிறனால சரி யாராவது ஒரு ஆள் சரிப்பா அந்த ஜோனுக்கு போயிட்டேன் நான். இட் வாஸ் ஃபன், ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும் அவரை வச்சு. எஸ் ஓகே. இன்னொன்று வந்து ஜென்ரலாகவே லைக் எல்லா டாஸ்க்கு உங்களுக்காக நிற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக திவ்யாவோட ரெஸ்பெக்ட் இங்கே இருந்துச்சுன்னா ஐ திங்க் கார் டாஸ்கில் எங்கேயோ போயிடுச்சு. லிட்டரலாக அந்த சிறுத்தை படத்தில் வந்து கார்த்தி டிவி வந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி தான் நிறைய மீம்ஸை நான் பார்த்துட்டு இருந்தேன். லைக் கண்டிப்பாக திவ்யா த பெஸ்ட், நிறைய எவ்வளோ ப்ரேசிங் மீம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது. ஆஃப்டர் தட் ஃபினாலேல வந்து சீயிங் கமருதீன் அண்ட் பார்வதி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ரெட் கார்டுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஃபினாலேல பேசுனீங்களா ஏதானு அவங்க கிட்ட? இல்லை நான் தான் நான் லைக் இதுக்கு போன இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன். பட் வாட் எவர் இட் இஸ் லைக் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்காங்க, ஒரு கெரியர் இருக்கு, என்னென்னமோ யாரோ பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு தான், இட்ஸ் ஓகே. பட் அதை மாத்திக்கிறதுக்கான இடம் உள்ள இருந்தது, அது அவங்க அந்த டைம்ல யோசிக்கலையோ என்னவோ. பட் அவங்களை அங்கே ஃபினாலேல பார்த்ததுல நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஷோக்குள்ள போறோம், தனக்கான இடத்த பிடிக்கணும், நமக்கான விஷயத்த பண்ணுங்கிற நோக்கம் எல்லாருக்குமே இருக்கணும்ல. அது 90 days ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டு அப்படி பாதியில அப்படி ஒரு ஹிட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒன்று நடந்து எல்லாமே முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கும் கோவங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட அது ஒரு இண்டிவிஜுவலா ரெண்டு பேரையும் பார்க்கும்போது லைக் அவங்களுக்கும் ஒரு கெரியர் இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அப்படி இருந்தது. பட் ஃபினாலில் உங்களை பார்க்கும்போது லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாடா ஓகே எவ்ரிதிங் சார்ட் அவுட் போல, குட். பேசினேன் of course. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.